ஏய் ஓகே, இந்த பக்கம் இது போல சன்ஃப்ளவர் ஃபார்ம், அதனால தான் வண்டிங்களை நிறுத்தியிருக்காங்க. பா மழையை குறைஞ்சி ரோடு போட்டு வச்சுக்கிறாங்க. ஹாய் சொல் ரோலெக்ஸ். ரோலெக்ஸோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் எவ்வளோ டிரெக்ட் பண்ணுறாங்க பாரு. விஷாலே போடா ஆடாடி. ஹலோ பீப்புள், வெல்கம் பேக். பாருங்கள் இன்றைக்கி நம்ம கூட யார் வராங்கன்னு சொல்லிட்டு. ரோலெக்ஸ் எல்லோரும் ட்ரிப் கிளம்பிட்டோம். ஆடி எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்றத கார் ஓட்டிகிட்டே சொல்கிறேன். லெட்ஸ் கோ. ஸோ எந்த ரூட்டில் போகிறோம், மேப் எந்த ரூட்டில் போகுது? மைசூர் போய் தான் போகும்னு நினைக்கிறேன். நேற்று ஈவினிங் பார்த்தேன். ஆமாம் நேற்று நேற்று சாட் ஜிபிடி கிட்ட பேசிட்டு இருந்தேன் எந்த ரூட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல ரூட் சொல்லிச்சு, ஆனால் எல்லாமே சிங்கிள் ரோடாக இருக்கா. சரி ரிஸ்க் எடுக்க வேணாம், ஹைவேல போயிடலாம். மைசூர் வரைக்கும் ஹைவே இருக்கும், பாதி ரூட்டு கவர் ஆகிடும். அப்பா எவ்வளோ போக போகுது போகிறான் அதில். ஆமாம் வழியாக இன்னைக்கு வந்திப்பூர் வழியாக போவோம், டைகர் ரிசர்வ் வழியாக. எவ்வளோ ஸ்பீடு வேறு ஓட்டின்னு போகிறான் பாரு, லோடு வச்சு. அவனே அதாவது லைட்டு கிட்ட ஒன்றுமே இல்லை, பாட்டுக்கு ஓட்டினுக்குது வண்டி. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவர் ஓட்டின்னு போயின்னு வரான். இந்த ட்ரிப் நீ எப்படி இருக்குன்றத போட்டு தான் அடுத்து ட்ரிப் கட் பண்ணலையா. நைஸ், காட் பிளஸ் யூ மை சைல்டு. இதான் சவுதாவா? இதில் பாரு, கவர்மெண்ட் ஒர்க் இஸ் காட்ஸ் ஒர்க்குன்னு போட்டிருக்கோம். They consider themselves as God, James. இது ஆஸ்க் சாட் ஜிபிடி. இல்லை அது டூரிஸ்ட் பில்டிங் தான் நினைக்கிறேன், கவர்மெண்ட் பில்டிங். ஆனால் கவர்மெண்ட் பில்டிங் அது. இந்த ஆர்கிடெக்சர் வந்து டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிடுச்சு. அப்படியே படி, இதான் சௌதானான்ட்டு. Vidhan Soudha seat is the seat of Karnataka State Legislature located in Bangalore. It's one of the most iconic and grand government buildings in the country. Featured as in purpose houses the Karnataka Legislative Assembly and Legislative Council. Legislative Assembly. Built in 1951 to 56. Architectural style is Neo-Dravidian with elements of Indo-Saracenic and Dravidian architecture. இப்போ அது டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லை. டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லை, அது வந்து ஆக்சுவலாக அதுதான் அது அசம்பிளி மாதிரி. அது அப்புறம் ஏன் விதான் சௌதா போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. வெளியே இருந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க போல. ஹனுமந்த் ஐயா, the chief minister of Mysore state அந்த காலத்தில் 60,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ், 150 feet high. It's famous for massive granite structure, grand staircase, domes and the inscription. அந்த ஏரியாவே ஒரு நீட்டா இருந்தது. அது built with granite and pot. Grand staircase with four granite columns at the entrance. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நேஷனல் எக்ஸ்பிரஸ் வே வந்துடும். பைக்ஸில் ஆட்டோ லோடு. இப்போ நம்ம காரில் போகிறதுனால ஜம்முன்னு போயிடலாம். லாஸ்ட் டைம் கடுப்பில் ஓட்டிகிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு பயங்கரமான டிராஃபிக்கும் இல்லை தான். ஏய்
ஏய் சும்மாறா, நீ காருக்குள்ளே கூட குழச்சின்னு இரு, வெளியே வந்து குலைக்காத. அப்பாடா பிரேக்ஃபாஸ்ட் எப்படியோ கஷ்டப்பட்டு சிட்டி விட்டு வெளியே வந்தாச்சு. இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். ஸ்ரீ சாதம்னு ஒரு ஹோட்டல். மணி கிளம்பணும் 5:30. ஹரி டக்குனு எடுத்து லெமனை 7:30. ஏசி கொஞ்சம் வைங்க. 4 hours 48 minutes. ஓகே கம்மியில வச்சு நைஸ். ஆமால. ஈஸி தான் போலல்ல வயநாடு. கிட்ட போனால் தான் தெரியும் ரோட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்ப்போம். நானுமே தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. எக்ஸ்பிரஸ் வே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த பக்கம் லெஃப்டில் இருக்குல்ல, அதில் தான் வரணும் ஃபுல்லாகவே கண்டினியூஸாக. ஹோண்டா சிட்டி. ஐ மிஸ் மை சிட்டி. கடைசி வரைக்கும் அந்த ரோட்லேயே தான் ஓட்டின்னு வரணும் பைக்கில் வந்தால். முகம் காட்டு நீ முழுவென் பனி. இதுக்கப்புறம் மைசூர் வரைக்கும் இதுதான் ஹைவே தான், பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஐ ஹோப் it will be an easy drive. Let's see. எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர் மாதிரி, ஆனால் பெரிய ஃப்ளைஓவர். எப்படி ஸ்லோ பண்ணுறாங்க பஞ்சா. ஆவரேஜ் 10.9 கட்டுது. ஆமாம், சிட்டியில் ஓட்டினதுனால போல. கரெக்டாக நான் 10 பார்த்தது இருக்கு. மைசூர் வரைக்குமே இந்த மாதிரி சைக்கிள் ரோடு தான். ஆமாம், நான் போன வரைக்கும் இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஒரு 40 kilometers போனேன். அது வரைக்குமே லெஃப்டில் ரோடு இருந்துச்சு. இன்னொரு ஹோண்டா வந்துட்டான். எவ்வளோ டிடெக்ட் பண்ணுறாங்க பாரு. 160 rupees. ஓகே, ஃபார் ஹவு மெனி? ஓகேவா? ஆமாம், ஃபார் ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ்? எக்ஸ்பிரஸ் வேணால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ரோட்ஸும் நல்லா இருக்கும் இருக்கணும். ஸ்பீட் லிமிட்லாம் எங்கேயுமே காணோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் மைசூர் வரைக்கும் சர்றன்னு ஓடும் வண்டி. தண்ணியில் என்னங்க 100? ஓகே, ஸ்பீட் லிமிட் 100 தான். ஏன் பயந்து பயந்து ஓட்டுறீங்க? கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோமோ. ஆ, இது வேற இந்த ரோடு அந்த பைக் சிட்டி காட்டு ஜிடி சிட்டி ஜிஜே ஐவி டெக். ஐடி டெக். அந்த ஐடி டெக் தானே. ஐடி டெக். ஐவி டெக்னா பெட்ரோல். ஓகே. செடான் பெட்ரோல்ஸ் 100 தானா? 300 மீட்டர்ஸ். பெங்களூர் பக்கத்துல இங்க தான் இருக்குதா? ஆமா. நம்ம இன்னும் நீ வந்திருக்கல ஹரி? நம்ம ஒரு வாட்டி போலாம். நான் வண்டர்லா போயிட்டு போட்டுட்டியா போய்? போடுறேன்.
இதே மாதிரி 120 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். டோட்டலாக 249 149 1 இல்லை இதில் ஒன்றும் 120 மைனஸ் பண்ணால் அதுக்கப்புறம் 120 எப்படி இருக்குன்றது தான் தெரியல. பார்ப்போம். வாவ் சூப்பரா இருக்குல்ல? இங்கே 110 போனாருனாக்கா அடுத்த சென்சாரில் டைமிங் வந்துட்டான். ஃபாஸ்ட்டாக போயிடுவார். முன்னாடி கேமரா இருக்குமா அப்படியே ஸ்லோ. எல்லாரும் அப்படி தான் வச்சுக்கோ. இந்த டைமில் தான் க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ரோட்லலாம் ஸ்பீட் லிமிட் செக் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். காரில் வர்றது நல்லா தான் இருக்குது. இவ்வளோ தூரம் வந்ததே தெரியல பேர். இதே ரூட்டில் நேற்று ஹிமாலயனில் அப்படி ஓட்டின்னு வந்தேன் முந்த நேற்று. அது ஒரு செம காமெடி. மேப்பை போட்டு என் பாட்டுக்கு வந்துட்டேன். கிட்ட போயிட்டு எங்கே இருக்குது கோயில் பக்கத்தில் திருப்பி பார்த்தா பேர் வேறு இருக்குது. திருப்பி ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா வேறு லொக்கேஷன் போட்டு என் பாட்டுக்கு வந்துட்டுறேன். அப்படியே ஆப்போசிட்டு. இந்த பக்கம் 60 போயிருக்கணும், இந்த பக்கம் 60 வந்துட்டுருக்கேன். 130 காட்டுது. சரியா மாடிஃபை பண்ணி வச்சுட்டு வரானுங்க தார். இதெல்லாம் பிடிக்க மாட்டாங்களா? எனக்கு அதுதான் டவுட்டு. ஸோ இந்த 120 கிலோமீட்டர் இந்த 120 கிலோமீட்டர் எக்ஸ்பிரஸ் வே பார்த்தீங்கன்னா மைசூர் வரைக்கும் போயிடும். மைசூர் கிட்ட கொஞ்சம் டிராஃபிக் வரும்னு நினைக்கிறேன். இது ஏன்டா இவ்வளோ பக்கத்தில் வந்து அந்த போகிற ரூட் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் ரூட்டா? ஆமாம், ரிசர்வ் ஃபாரஸ்ட். நீங்கள் நம்ம லக் இருந்தால் மிருகம் பார்க்கலாம். ஆனால் அதுக்கெலாம் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக கிளம்பிக்கணும். இப்போ கஷ்டம். ரிட்டர்ன் வரும்போது தானே ட்ரை பண்ணலாம். இந்த பக்கம் ஃபுல்லாக மலைங்க தான். கர்நாடகா போயிட்டுனா நிறைய ட்ரெக்கிங் ஸ்பாட் இருக்குது. ட்ரெக்கிங் போனோன்னா சூப்பர் ஸ்பாட். இனிமேல் நான் அங்கங்கே அடிக்கடி பக்கத்தில் இருக்கிற ட்ரெக்கிங்லாம் போயிட்டு வரலான்னு இருக்கேன். திருப்பி அந்த ஃபிட்னஸுக்குள்ளே வரணும். ட்ரெக்கிங் போகிறத விட்டு பிறகு தான் உடம்பு இருந்துச்சு. பா மலையை குறைஞ்சி ரோடு போட்டு வச்சுக்கிறாங்க. ரொம்ப ஸ்லோ மூவிங் டிராஃபிக் அதிகமாக இருக்கு. கொஞ்சம் வெளியே போயிடலாம். எதுக்கு டிஷ்யூ பேப்பர் கையில் வச்சுன்னு? இல்லை போயிட்டான். அவனுங்க இந்த டாட்டா நெக்ஸான் ஒன்று, சானட்டு, அவனுங்க 2 பேரும் சேர்ந்துன்னு ஒரு அந்த செல்டாஸ் கூட போட்டி போட்டு போயிருந்தானுங்க. ஆஃப்டர் 130 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஹைவே சூப்பராக போச்சு ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து முடியுதுன்னு நினைக்கிறேன் அந்த ரோடு. உள்ளே வரும்போதும் காசு, வெளியே போகும்போதும் காசு. சிட்டி ஹைவே டெக். நம்ம ஹோண்டா சிட்டி வாங்கின பிறகு நிறைய ஹோண்டா சிட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ரெட் கார் தேரி அப்படின்னாங்கல்ல அதேதான். பா வெதர் சூப்பராக இருக்கும் போல். வெயில் அந்தளவுக்கு தெரியல. ஏய் ரோலெக்ஸ் நோ. அங்கே ஒரு 160யா, இங்கே ஒரு 170. ஒரு ஆள் இதுக்கப்புறமும் இருக்கோ? இன்னும் இருக்கு போல.
இங்கே பிரேக் எடுக்கணும்னா எடுக்கலாம், ஏற்கனவே எடுக்கணுமா? வந்துட்டேனே. சரி தூங்குறேன், தூங்கணும். ஹைவே ஓட்டுற வரைக்கும் ஓட்டிட்டு போயினே இருக்கும். நான் தண்ணி நிறைய குடிச்சிட்டேன் போல், எனக்கு பிரேக் எடுக்கணும். ஆனால் நின்று இருக்கலாம், நான் யோசிக்கல, அப்படியே வந்துட்டேன். அங்கே இருக்க இடம் இன்னமும் ஹைவே தான் போயிட்டுருக்கு. நான் ஹைவே முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். செகண்ட் ஸ்ட்ரெச் போல் இது. எவ்வளோ தூரம் தெரியல. மீட்டர்ஸில் லெஃப்ட்டு. இன்னும் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குங்க. ஆமாம், ஊட்டி இங்கேருந்து நம்மளுக்கு பக்கம். எல்லாருமே லெஃப்ட் தான் எடுக்கிறாங்களா? ஊட்டியா? நான் ரெசார்ட் வந்து டாக் ஃப்ரெண்ட்லி ரெசார்ட், பெட் ஃப்ரெண்ட்லி ரெசார்ட் கேட்டேன். ஊட்டி கேட்கல, வயநாடு கேட்டேன். ஊட்டி தூரமாக இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாம் ஒரே டிஸ்டன்ஸ் தான் மோஸ்ட்லி. ஊட்டி கூட போயிருக்கலாம். சண்டே வேணால் அப்படியே ஊட்டி பார்த்துட்டு வரலாம். ஓ, இங்கேருந்து நார்மல் ஹைவே போல் பைக்ஸ்லாம் உள்ள ஃபாலோ பண்ணிட்டாங்க. மைசூர் கிட்ட வந்துட்டோம் போல். ChatGPT சொல்லிச்சு மைசூரில் வந்து கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும், இது வந்து ஆல்டர்னேட் ரூட்டு. நான் சீனிக் ரூட் கேட்டிருந்தேன். சீனிக் ரூட் பார்த்தா மோஸ்ட்லி சிங்கிள் ரோடு தான். பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்குல்ல? அப்டேட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு நிற்க வச்சேன்னா அதான் செக் பண்ணுவோம். அது இருந்தால் விட்டுருவாங்க. எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல். ரோலெக்ஸோட ஃபஸ்ட்டு ட்ரிப் இது. இப்போ வரைக்கும் ஒரு 2 முறை மட்டும் வெறுப்பேற்றினார், மற்றபடி நல்ல புள்ளியாக தான் வந்துட்டுருக்காரு. பார்ப்போம் வயநாட்டில் போய் என்னென்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். ஸோ மைசூரை நோக்கி போயிட்டுருக்கோம். மைசூர் கிட்ட அப்படியே கிராஸ் பண்ணி உள்ளே போய் கிராஸ் பண்ணி போவோம். பீப் சவுண்டு கம்மி பண்ணணும் கேமரா. இந்த ரோடு பயங்கரமாக இருக்குங்க. சிக்னல் போட்டிருக்கு, ஆனால் யாரும் நிற்க மாட்டேங்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அவ்வளோ கொட்டுதா? நீங்க ஸ்டார் கோட் கொடுக்கும்போது நல்லா இருந்துச்சு. இவனும் ஆசையா சாப்பிட்டுட்டு இருந்தான் நக்கிட்டு. குழந்தை கொடுக்கறது நிறுத்தினோடனே அது கொட்டுது. பிரேக்கு ஒரு மாதிரி கட்ட கட்ட கட்டன்னு பிரேக் அடிக்கும் போது லைட்டாக வைப்ரேஷன் வருது. பிரேக் பேடு கொஞ்சம் செக் பண்ணணும் ராக. இல்லை நீ ரீசெண்டாக தானே பண்ண சர்வீஸு? 4000 கிலோமீட்டர்ஸ். இன்னும் 4000ல் பண்ணுமா? ஓ, வழி விட்டுரும், லெஃப்டில் ஏறிடும். நீ ஏன் பயப்படுற? ஃபோன் வச்சுருக்கான் நான் கையில். பின்னாடி யாரோ ஒரு மேக்னெட் காமெடி பண்ணிருக்கான் வந்து. பா மழை பாரு. இந்த ரோட்டில் நான் பைக் ஓட்டியிருக்கேன். மைசூர், அதாவது பெங்களூர்லேருந்து ஊட்டி வழியாக கோயம்புத்தூர் போனேன். பந்திப்பூர், மசனகுடிலாம் பார்த்துட்டு. ஆக்சுவலி அதுதான் என்னோடய செகண்ட் ட்ரிப்புன்னு நினைக்கிறேன். கேமராவில் எதுவும் வாங்கலை அப்போது.
வந்திப்பூரா? வந்திப்பூருக்குலாம் டைம் இருக்குப்பா. இப்போ தான்ப்பா மைசூர் வந்திருக்கோம். ஆழ்ந்த தூக்கம் போல இருக்கு. காணாம கொடுக்குறாங்களா? காணாம. கைஸ், ஸோ மைசூர் தாண்டி மைசூரில் தான் இருக்கோம். மைசூருக்குள்ளே தான் இருக்கோம். ஸோ ஒரு பெட்ரோல் பங்க்கில் பிரேக் எடுத்துகிட்டு டேங்க் ஃபுல் பண்ணிட்டு ரோலெக்ஸுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு திருப்பி கிளம்பியாச்சு. இன்னும் 114 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 2.5 hours காட்டுது. விச் மீன்ஸ் இதே மாதிரி கொஞ்சம் நல்ல ரோடு தான் இருக்கும் போல். 114 கிலோமீட்டர்ஸ்க்கு 2.5 hours டீசென்ட் ஸ்பீட் தான். ரோடு நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். டுவெல் ஓ கிளாக் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கு மேப்பு. எங்களுக்கு ரெசார்ட் செக்இன் பார்த்தீங்கன்னா 2 o'clock. ஸோ நடுவில் 2 hours இருக்குது. எப்படி நம்ம நடுவில் அங்கங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ணுவோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் போவோம். பட் ஸ்டில் 1 hour இருந்தாலும் நடுவில் எங்கன்னா வியூ பாயிண்ட்டு அது மாதிரி எங்கன்னா பார்த்துட்டு போகணும். பார்க்கலாம், முடிஞ்சால் பந்திப்பூர் உள்ள போயிட்டு போக முடியுதான்னு பார்ப்போம். இன்றைக்கி ஃப்ரைடே ஓகே. நம்ம வந்து ஃப்ரைடே பிளான் பண்ணதே வந்து வீக்கெண்டு டிராஃபிக் கம்மி பண்ணணும் தான். ஆனால் ஃப்ரைடே யூஎஸ் ஹாலிடேன்றதை மறந்துட்டேன். இப்போ அதனால் யூஎஸ் ஹாலிடேன்றதுனாலே ஒரு ஐடி கூட்டம் வந்திருக்கு நிறைய. ஆந்தி வேலையில் நிறைய பேர் ட்ரிப்பு பைக்லலாம் போயிட்டுருக்காங்க. ஸோ கார்ஸும் பார்க்கலாம், நீங்கள் நிறைய வந்துட்டுருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கேஏ வண்டி தான். ஸோ எல்லாம் ட்ரிப்பு வரவங்க தான். ஓவராக கூட்டம் இருக்காதுன்னு நம்புகிறேன், பார்ப்போம். இன்டர்செப்டர் அதுதான் இதுவும் தான் உனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க பாரு. இன்டர்செப்டர் இந்த வண்டி போகுது முன்னாடி. இதில் தான் அந்த கண்ணாடி கலர் வருது. இதுலேயும் வரும் அந்த சில்வர் கலர். இதுவே சில்வர் கலர் தான், லைட்டாக நடுவில் ரெட்டு வரும். இந்த ரிவர் தான் கபினி ரிவர். கபினி பட்னாடி ரோலுக்கு தட்சிணா காஷி நஞ்சுங்கண்ட். தட்சிணா காசினா சவுத் காஷின்னு அர்த்தம். ஸோ இது வந்து காஷி ஆஃப் சவுத் இந்த ஊர். காசி இடம் பத்தல யாராக இந்த ஊர் வந்து காசி ஆஃப் சவுத். நஞ்சுகொண்டு லைக் ரொம்ப ஃபேமஸான ரொம்ப பழைய கோயிலாடா இது. 1000 வருஷம் கோயில். அந்த காலத்து ராஜாங்க சோலாஸ் கூட வந்து இங்கே இந்த கோயிலுக்காக இந்த கோயிலை மெருகேற்றுறதுக்கு வேலை செஞ்சுருக்காங்க. ஒரு முறை மைசூர் வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு போகணும். மைசூர் ஜூ, பேலஸ், இந்த கோயில் அதெல்லாம். ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றிட்டு நைட்டு ரிட்டன் ரீச் ஆகிடலாம். ஆனால் கொஞ்சம் லேட் நைட்டாக போகணும் ரிட்டன் போகும்போது, டிராஃபிக் ஆகிடும். இல்லைனா ஒரு நைட்டு எங்கன்னா ஸ்டே பண்ணிட்டு ஃப்ரீயாக பார்த்து. ஹைவே இருக்குன்னு நினச்சேன், சிங்கிள் ரோடாக மாறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கேரளாவில் சிங்கிள் ரோட்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே நெக்ஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸ் டிராஃபிக் இல்லாத வரைக்கும் சூப்பராக இருக்கும். டிராஃபிக் ஆகிடுச்சுன்னா தான் கொஞ்சம் வெறுப்பாகும். தட்ஸ் ஃபைன், ஜாலியாக தான் இருக்கும் இது ஓட்டுறதுக்கும். ஓவர்டேக் அடிச்சிடுச்சு. ஸோ உனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு, நான் சொல்லவே இல்லை. என்ன கமெண்ட்டு? சுதர்ஷன்னா யார் ஒருத்தவங்க கடி அமைச்சிட்டு இருந்தாங்க கமெண்ட். சாட்டிஸ்ஃபேக்ஷன் while you driving அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பர் ட்ரெண்ட்ல போற சாட். கார் டிரைவிங் ரொம்ப பிடிக்கும் போல. இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் while you driving அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஓடுறாங்க. போனா போடு. என்னடா பண்றீங்க? இந்த வண்டி என்னமா ஓடும் தெரியுமா? அழுத்துனா என்னடா ரைட்லேயே ஓட்டிகிட்டு இருக்க?
அங்கே இருக்கிற லாரிக்கு இங்கே ரைட்டில் ஓட்டின்னு இருக்கான் பாரு. பிரேக் அடிக்கும் விஷால். அமேச்சர் டிரைவர். சூப்பரா இருக்கு ரோடு. ஆன் பண்ணு. கேமரா நம்ம 80 தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் வேறு அந்த BMW. அப்பா வைப்ரேஷன் பாரு பிரேக் அடிக்கும் போது. செக் பண்ணோம் ABS. பிக்கப்பும் ஏதோ லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஆமாம். This road needs the quick decision. யாரும் அவ்வளோ குயிக்காக டெசிஷன் எடுக்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. வாழ்க்கையில் ஆயிரம் தடைகளப்பா, தடைகளும் ஒரு படிகளப்பா. அடுத்த சாலை போடா ஆடாடி. லாரி முன்னாடியாடா ஓட்டேக் அடிப்பீங்க. ஓரம் போ ருக்குமணி வண்டி வருது. பாய் go fast பாய். செக்ரட்டரி சொன்னீங்களா என்னன்னு கொஞ்சம் ஸ்பீடு தேவைப்பட்டிருக்கு. பால்கார் நம்பர் அப்புறம் வாங்கிக்கோங்க. ரோலெக்ஸ். என்ன சத்தம் அதிகமாக இருக்கு? ஏசி பத்தலையா? எனக்கே சூடா இருக்கு. கம்மி பண்ணிக்கோ. லோவில் வை. முன்னாடி இருக்கீங்கல்ல ஓகே. இந்த பக்கம் இது போல சன்ஃப்ளவர் ஃபார்ம், அதனால தான் வண்டிங்களை நிறுத்தியிருக்காங்க. பார்த்தியா? சொல்லலாம்ல, நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துருக்கலாமே சன்ஃப்ளவர் ஃபார்மில். யூட்டன் அடிக்கவா? ஓ நிறைய வரும். இங்கே இருக்கு பாரு. சரி ஓகே, இப்போ அப்படியே ஸ்லோ பண்ணுறேன். ஆனால் பார்த்தா சொல்லுங்க நிற்கலாம். ஐ நெவர் சீன் சன்ஃப்ளவர் ஃபார்ம். டீ குடிப்போம். டீ குடிக்கிறதுக்கு போகும்போது டீ குடிச்சிட்டு போவோம். சன்னு பக்கம் திரும்பி இல்லையே. சன்னு பக்கம் திரும்பி இல்லையே. சன்ஃப்ளவர் ஒரு சன்னு ஒரு பக்கம் திரும்பி. வாவ் சூப்பரா இருக்கு. Can I get one? Yes, I'll get you one. As simple as that. We'll go and then we'll plug it. No, யார் இந்த இடத்துல டீ குடிக்கிறதுக்கு நின்ன ஒரே ரீசன் என்னன்னா, see here. சன்ஃப்ளவர் தோட்டம் நாங்கள் க்ளோஸ்அப் வந்து பார்த்ததே இல்லை. சரி அதனால தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
போலாமா? போலாமே. லெட்ஸ் கோ. எஸ். கடைசி ஒரு 1.5 மணி நேரம், ஆல்மோஸ்ட் 2 மணி நேரமாக ரொம்ப தூரம் நம்ம வருவோம். போவே இல்லை. ஓகே, இந்தா மேப்பை போடுங்க. இந்தாங்க. மாருதி சுசுக்கின்னு எவ்வளோ காட்டுது விஷால்? இது ஆவரேஜா இல்லை, டேங்க் ஃபுல் பண்ண உடனே எவ்வளோ? 720. மொத்த ட்ரிப்பே 650 சம்திங் தான். அப் அண்ட் டவுனா? எனக்கு தெரிஞ்சு ஒரு டேங்க் ஃபுல் போதும். எத்தனை லிட்டர் டேங்க் இது? 50யா? 45. ஏய், இப்போவே 42 எடுத்துச்சுரா. ரொம்ப கம்மியாக வச்சுருந்துருக்குமா? நம்ம போடும்போது 42 லிட்டர் சம்திங்கில் தெரியுதா? வெளியே சரியான காற்று அடிக்குது. காத்து சவுண்ட் கேக்குது தானே? உஸ்ஸுன்னு அடிக்குது. அப்படியே அந்த லேண்ட்ஸ்கேப்பே பாறேன். நம்ம வந்து ஆக்சுவலாக ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மலை ஏறுறது கிடையாது போல். அப்படியே அந்த லேண்ட்ஸ்கேப்பே அப்படியே மாறிட்டு வருது. ஹைட் ஏறினே வருது. 50-100 கிலோமீட்டர்ஸில் அப்படியே ஹைட் வந்துட்டோம். இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடில் செமையாக இருக்குது வியூஸ்லாம். மலையாக சூப்பராக இருக்குது. நேற்று நான் சும்மா கூகுள் மேப்ஸில் பார்த்துட்டு இருந்தேன் ரோட்ஸு. என்னடா சிங்கிள் ரோடாக இருக்கே, கடுப்பாக இருக்கும் போகலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, 64 தான். இன்னும் 1.5 கிலோமீட்டர், 1.5 hours தான் வந்துட்டோம். சுத்தமாக வந்ததே தெரில. லாஸ்ட் டைம் சூரியநெல்லி போனோமே, அப்போ தான் ஓட்ட போயிடுச்சு ரோடு. ஏன்னா நம்ம ஊர்லேருந்து கிளம்பணும். ஏய் போடா. இங்கேருந்து கிளம்பியிருந்தாலும் அதான் கதை நினைக்கிறேன். அந்த பக்கத்து சூரியநெல்லி. ஆமாம், அது 400 கிலோமீட்டர்ஸு ஹைவே. இது நம்ம இந்த நடுவில் நேஷ்னல் எக்ஸ்பிரஸ் வே மாதிரி வந்துச்சுல்ல, பைக் டிராஃபிக் அது இது எதுவுமே இல்லை. ஒரே ரோடு மைசூர் வரைக்கும் சர்ன்னு வந்துச்சு. அதனால் நம்மளுக்கு வந்தது தெரில. 150 கிலோமீட்டர்ஸ் பார்க்கலாம். வேணாம், மைசூர் தாண்டின பிறகு ரைட்டு. இங்கே ஒரு 70, ஒரு 3 டோல் தாண்டணுமா? 161, 171, 71. இதே 300 கிலோமீட்டர்ஸு. இதுக்கப்புறம் இன்னும் எத்தனை இருக்குன்னு தெரில. இதே 300 கிலோமீட்டர்ஸ் வேலூர் டு கோயம்புத்தூர் ஓட்டணும்னு வையே, 600 ரூபா வரும் டோல் மட்டும். 600-650 ரூபா. காதை நக்கிட்டு இருக்கான். ரோட்ஸ்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லாக மாற ஆரம்பிச்சிச்சுங்க. பைக்லலாம் இந்த பக்கம் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் காற்று பயங்கரமாக அடிக்குது. ஐயோ, இங்கே ஒரு லேக் இருக்குடா. நின்று அந்த உள்ளே போக முடியுதா? பிரேக் அடிச்சா அப்படியே வைப்ரேஷன் வருது ஹேண்டில் பாரில், ஐ மீன் ஸ்டீரிங்கில். ஏபிஎஸ் தான் நினைக்கிறேன். ஏதோ ஏபிஎஸ். சுரேஷ் அம்மா காரில் மேலே ஏபிஎஸ் இஷ்யூ தான். ஹோண்டா சிட்டியில் ஒரு 60,000-70,000 கிலோமீட்டர் வரும்போது அந்த மாதிரி வந்து நினச்சி ஏதோ பிரேக் பேடை ஏதோ மாற்றினாருன்னு நினைக்கிறேன். ஆமாம். Guys, another break in just 20 kilometers. ஏன்னா ஏரியாலாம் சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. அதனால் இன்னொரு பிரேக் எடுத்துட்டோம். பாருங்க, செம்மையாக இருக்குது பிளேஸ். இளநீர் குடிக்கலாம்னு சொல்லி நின்னாச்சு. ஏன்னா கார் ஓட்டும் போது ஈஸியாக டீஹைட்ரேட் ஆகிடும். பைக்கர்ஸ் ஈஸியாக டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ அதனால் அப்பப்போ இந்த மாதிரி நான் குடிச்சிட்டே ஓட்டணும். தண்ணி இல்லை இளநீர் சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. செம்மையாக இருக்குது கைஸ். ஏரியா சூப்பராக இருக்குது. மலை மேலே இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் மலை ஏறின மாதிரியே இல்லை. அப்படியே லேண்ட்ஸ்கேப் அப்படியே ஸ்லோவாக ஒவ்வொரு கிலோமீட்டர்ஸ் மாறி வந்திருக்கு போல்.
அப்படியே க்ளவுடு கீழே மூவ் ஆகுது. வானம் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. செம்மையாக இருக்குது. காற்று சூப்பராக அடிக்குது. போலீஸ் கார்